Welcome all to the Plant Kingdom first class. Welcome all to the live session. Welcome all. Welcome all to the live session. உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்குமே மெசேஜ் எஸ்எம்எஸ் அனுப்பியிருப்பேன் கிளாஸ் டைம் டியூரேஷன் எப்போ அப்படிங்கிறது. வெல்கம் ஆல் டு த லைவ் செஷன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பிளான் கிங்டம் சாப்டரோட ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ பிளான் கிங்டம் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரடக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல 3.1 ஆல்கே பார்க்க போறோம். ஸோ இன்ட்ரடக்டரி பார்ட் அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வெல்கம் ஆல் டு த லைவ் செஷன். வெல்கம் ஆல். ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க குட் மார்னிங். வாய்ஸ் கிளியரா கேக்குதா? ஸ்கிரீன் தெளிவா தெரியுதுங்களா? சாட் பாக்ஸ்ல ஒரு மெசேஜ் மட்டும் தட்டி விட்டுடுங்க. குட் மார்னிங். வெல்கம் ஆல். ஆல்டர்னேட் கிளாஸ்ல ஆல்டர்னேட் டேஸ்ல கண்டிப்பா கிளாஸ் இருக்கும். இன்னைக்கு கிளாஸ் இருக்கு, டியூஸ்டே நமக்கு நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகேங்களா? சரி, நேற்று கிளாஸ் வைக்க முடியல, நான் அதை அப்டேட் பண்ணிருக்கணும். பட் சாரி ஃபார் தட். அப் டு டேட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இனிமேல் வாய்ஸ் அண்ட் ஸ்கிரீன் கிளியரா இருக்கான்னு மட்டும் சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வெல்கம் ஆல் டு த லைவ் செஷன். எஸ் சார், கிளியர் சொல்லிட்டீங்க. ஸோ வி ஷால் ஸ்டார்ட் கிளாஸ் நவ். கிளாஸ் ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பா மெசேஜ் வந்துடும். உங்களுக்கு உங்க போனுக்கு மெசேஜ் வந்துடும். ரெஜிஸ்டர் நம்பர் பண்ணிருப்பீங்களே ஆப்ல, அதுக்கு மெசேஜ் வந்துடும். ஓகே, இப்ப நம்ம பார்க்க போறது பிளான் கிங்டம். பிளான் கிங்டம்ல சாப்டரோட இன்ட்ரடக்ஷன் அது ரொம்ப முக்கியம். அண்ட் ஆல்வே மட்டும் தெளிவா இந்த வீடியோல இன்னைக்கு செஷன்ல பார்க்க போறோம். ஸோ நம்ம இதுல என்சிஆர்டி லைன் பை லைன் கவரேஜ் பண்ணியாச்சு. நீட் யூஜி ஆஸ்பிரன்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க மாதிரி, ஃபுல் ஸ்கோர் வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க மாதிரி தான் இந்த பிபிடி வச்சிருப்போம். ஸோ ஆல்கே நம்ம அதை பத்தி படிக்க போறோம். அண்ட் டுடேஸ் டார்கெட் நமக்கு என்ன அப்படின்னா, விடேக்கரோட 5 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் ஒரு தடவை ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்க்க போறோம். அண்ட் எதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கு, எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கு பிளான் கிங்டத்துல, அதை பார்க்க போறோம். ஆர்டிபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன், நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன், ஃபைலோஜெனடிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் என்னன்னு பார்க்க போறோம். அது இல்லாம நியூமரிக்கல் டாக்ஸானமி, சைட்டோ டாக்ஸானமி, கீமோ டாக்ஸானமி நான் என்ன பார்க்க போறோம். ஆல்கேயோட ஃபீச்சர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ், இன்டர்னல் ஃபீச்சர்ஸ், அதோட ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல் என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்க போகுது, அண்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், ஆல்கேயோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதை பார்ப்போம். ஆல் 3 classes ஆல்கேல பார்க்க போற நம்ம 3 classes என்னன்னா குளோரோபைசி, தியோபைசி அண்ட் ரோடோபைசி பார்க்க போறோம். டேபிள் பேஸ்ட் क्वेश्चंस நிறைய வரும். 3.1 டேபிள் 3.1ல இந்த 3 classes-ஓட ஒரு சம்மரி கொடுத்திருப்பாங்க, அதை பார்ப்போம். அண்ட் நீட்டோட ரேபிட் ரிவிஷன் ஃபார் திஸ் கிளாஸ் கடகடன் பார்த்துவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளாஸ் முடிகிற வரைக்கும் நீங்க கண்டிப்பா பார்க்கணும். நீட் ரேபிட் ரிவிஷன் அதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம கொடுத்துருக்க போறது. ஓகே, இப்ப பாடத்துக்குள்ள போனோம். சோ விட்டேக்கரோட 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் 1969ல அவர் கொடுத்ததுல ஃபர்ஸ்ட் மொழிரா வந்துச்சு. மொழிரால இருந்தவங்க பூரா யாருங்க? ப்ரோகேரியாட்ஸ். ப்ரோகேரியாட்ஸ்னா பாக்டீரியா, ஆக்டினோமைசிட்ஸ், அமைகோபிளாஸ்மா அதெல்லாம். ரெண்டாவது புரோட்டிஸ்டா. புரோட்டிஸ்டா அப்படிங்கிறது யூனிசெல்லுலார் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ். யூனிசெல்லுலார் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ். ஃபங்கைங்கிறது ஆர் ஹெட்டிரோட்ரோப்ஸ். இதுல ரொம்ப முக்கியம் செல் வால் இருந்துச்சு. ஹெட்டிரோட்ரோப்ஸ் இதுல கைட்டினாலான செல் வால் இருந்துச்சு. அண்ட் இது பிளான்ட்டும் கிடையாது, அனிமலும் கிடையாது. பிளான்ட் கேரக்டர் செல் வால் இருக்கு, அனிமல் கேரக்டர் ஹெட்டிரோட்ரோபிக் நியூட்ரிஷனா இருக்கு. சோ இதை தனி கிங்டமா வச்சுட்டாரு விட்டேக்கர். அனிமாலியான செல் வாலே இருக்காது, நோ செல் வால் அண்ட் ஹெட்டிரோட்ரோப்ஸ். ஓகேங்களா? அடுத்து பிளான்டே செல்லுலோசிக் செல் வால், செல்லுலோசாலான செல் வால் அண்ட் ஆல் ஆஃப் ஆட்டோட்ரோப்ஸ். தே டு போட்டோசிந்தசிஸ். ஓகேங்களா? ஆட்டோட்ரோப்ஸா இருந்தாங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம படிச்சோம் 5 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன்ல. பிளான் கிங்டம் தான் இப்ப நம்ம படிக்கிறது. ஓகே, so chapter 2 we studied broad classification of living organism proposed by Whittaker. chapter 3 இந்த சாப்டர்ல நம்ம கிங்டம் பிளான்டேக்குள்ளேயே என்ன கிளாசிபிகேஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். அண்ட் இந்த பிளான்டே நம்ம பிளான் கிங்டம் அப்படின்னு பாப்புலரா கூப்பிடுறோம். பிளான் கிங்டம் பொறுத்த வரைக்கும் ஆல்கே, பிரையோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அண்ட் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் 5 குரூப்ஸ் இருக்கு. ஓகேங்க, இப்போ சோ பிளான் கிங்டம் ஓவர் டைம் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏர்லியர் கிளாசிபிகேஷன்ல
ஃபங்கை வந்து பிளான்டோட இருந்துச்சு. உதாரணத்துக்கு லினேயஸ் இருக்கிறார் இல்லையா, கேரோலஸ் லினேயஸ், அவரோட கிளாசிபிகேஷன் 2 கிங்டம் கிளாசிபிகேஷன்ல பிளான்ட் கிங்டத்துல தான் ஃபங்கை இருந்துச்சு. மெம்பர்ஸ் ஆஃப் மொனிரா புரோட்டிஸ்டா ஹேவ் செல் வால்ஸ். எந்த மொனிராவுக்கு செல் வால் இருந்துச்சு? பாக்டீரியாவுக்கு. புரோட்டிஸ்டால செல் வாலோட இருந்தது யாரு? டயட்டம்ஸ். சோ அதெல்லாம் கொண்டு வந்து பிளான்ட் கிங்டத்துல தான் வச்சிருந்தாரு. யாரு? கேரோலஸ் லினேயஸ். இது ஏர்லியர் கிளாசிபிகேஷன்ல பிளான்ட்ல யாரெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. பிரசன்ட் பொசிஷன்ல ஃபங்கைய தனி கிங்டமா கொண்டு போயிட்டாங்க. அண்ட் மொனிரா அண்ட் புரோட்டிஸ்டாவையும் தனி கிங்டமா கொண்டு போயிட்டாங்க. சோ பிளான்ட் கிங்டத்துல ஃபங்கையும் கிடையாது, மொனிராவும் கிடையாது, புரோட்டிஸ்டாவும் கிடையாது. ஓகே. சோ சைனோபாக்டீரியா அப்படிங்கிறது ப்ளூ கிரீன் ஆல்கே. ப்ளூ கிரீன் ஆல்கே ஏன் இந்த ப்ளூ கிரீன் ஆல்கேன்னு சொல்றோம்னா, பேஸ்ட் ஆன் த பிக்மெண்ட், ப்ளூ அண்ட் கிரீன் கலர் பிக்மெண்ட் அதுல இருக்கும். அதனால அத ப்ளூ கிரீன் ஆல்கேன்னு சொல்றோம். ப்ளூ கிரீனுக்கு இன்னொரு பேர் தான் சைனோ. ஏன் சார் அந்த பாக்டீரியான்னு சொல்றாங்க? அதுல வந்து நோ வெல் டெவலப்டு நியூக்ளியஸ், இனிசிபியன் நியூக்ளியஸ், அதாவது நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது, நியூக்ளியோலஸ் இருக்காது, மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்காது, ஜஸ்ட் ஒரு நியூக்ளியாய்டு அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் மட்டும்தான் இருக்கும். இது ஒரு ப்ரோகேரியாட் அப்படிங்கிறதுனால இத வந்து சயனோ பாக்டீரியான்னு இன்னொரு நேம் கொடுக்குறாங்க. இத நம்ம வந்து ஆல்கேன்னு சொல்ல முடியாது. ப்ளூ கிரீன் ஆல்கே ஆர் நாட் ஆல்கே. ப்ளூ கிரீன் ஆல்கேன் பேர்ல இருக்கு, பட் இட் இஸ் நாட் ஆல்கே பிகாஸ் இட் இஸ் அ ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம். சயனோ பாக்டீரியான்னு ஒரு பேர். ஓகேங்க. சோ நீட் ட்ராப்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ப்ளூ கிரீன் ஆல்கே, that is cyanobacteria belong to the kingdom Monera, not algae, not to plant. So cyanobacteriaங்கிறது உங்களுக்கு ப்ளூ கிரீன் ஆல்கே. வாய்ஸ் ஸ்லைட்லி லோ, என்ன நான் செக் பண்றேன், ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லைவ் கட் ஆயிருந்துச்சு, இப்ப திருப்பியும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க, லைவ் கட் ஆனது திருப்பி வந்துச்சா? லைவ் கட் ஆனது ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஓகே 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 ஓகே. சாட் பாக்ஸ்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. நெட்வொர்க் இஷ்யூ ஆயிடுச்சுங்க, வேற ஒன்றும் இல்லை, இனிமே ஆகாது. திருப்பி ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே ஓகே. இப்போ இனிமே உங்களுக்கு அந்த வாய்ஸ் கட் ஆகிறது, வாய்ஸ் லோவா கேட்குற ப்ராப்ளம்லாம் வராது, கரெக்டா இருக்கும். ஓகேங்க. ஓகே, வி ஷால் கண்டினியூ. ஓகே. ஸோ ப்ளூ கிரீன் ஆல்கே சைனோபாக்டீரியா அப்படிங்கிறது மொனிரா கிங்டத்துல கொண்டு போய் வச்சாச்சு. அது பிளான்ட் கிங்டம் கிடையாது. ஸோ டு நாட் பி ஃபூல்டு பை த வேர்ட் ஆல்கே இன் த நேம்.
ப்ளூ கிரீன் ஆல்கே இருக்கு, பிளான்ட் கிங்டம் அப்படின்னு ஆல்கே பிளான்ட் கிங்டத்தை சேர்ந்ததுன்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. நம்மளை ஏமாத்த ட்ரை பண்ணுவான் யாரு? என்டிஏ. Why study classification within angiosperms? So இந்த இடத்துல angiosperms மட்டும் கிளாசிஃபை பண்ணி ஒரு குரூப்ல வச்சிருக்காங்க. அது என்ன? To understand the concern that they influence the classification system themselves. That is what the next few slides cover. அதாவது angiospermsக்கு மட்டும்லாம் தனி கிளாசிஃபிகேஷன் இருக்கு. அது ஏங்கிறத பார்ப்போம். ஓகே, ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்னென்ன கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணாங்க. இது வந்து ஏர்லியஸ்ட் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். எது? ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். யூஸ்ட் ஒன்லி கிராஸ் சூப்பர்ஃபிஷியல் மார்பலாஜிக்கல் கேரக்டர்ஸ். கிராஸ் அப்படின்னா ஓவரால் கேரக்டர்ஸ். உதாரணத்துக்கு ஹேபிட். ஹேபிட்னா என்னன்னா அது வந்து ஹெர்பா குட்டி செடியா, ஷ்ரப்பா அல்லது ட்ரீயா அல்லது ட்வைன்ஸா கொடி மாதிரி வளருதா, இந்த மாதிரி சொல்றது. ஷ்ரப்னா புதர் செடி, ட்ரீனா மரம், ஹெர்ப்னா குட்டி செடி. ஹெர்பல் வேற, ஹெர்ப் வேற. ஹெர்பல் அப்படிங்கிறது பிளான்ட் பேஸ்ட் மெடிசின், பட் ஹெர்ப் அப்படிங்கிறது குட்டி செடின்னு அர்த்தம். கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகே, ஹேபிட் ஒரு மரம், செடி, கொடி எப்படி வளருது, அது கிராஸ் மார்பாலஜிக்கல் கேரக்டர். கலர், என்ன மாதிரி கலர்ல ஃப்ளவர் வருது, ஃப்ரூட் இருக்கு, அது. நம்பர் அண்ட் ஷேப் ஆஃப் லீவ்ஸ். ஸோ கலர் ஆஃப் லீவ்ஸ், நம்பர் ஆஃப் லீவ்ஸ், ஷேப் ஆஃப் லீவ்ஸ், இது லீவ்ஸ், இதெல்லாம் வச்சு கிளாசிபிகேஷன் பண்றாங்க. இதை சொல்லும் போது எப்படி இருக்கு? இப்ப கேட்கும் போது மொக்கையா இருக்கும். ரொம்ப கம்மியான கேரக்டர்ஸ், அதான் சூப்பர்ஃபிஷியல், ரொம்ப கம்மியான மேலோட்டமா பார்க்கக்கூடிய கேரக்டர்ஸை மட்டும், அது எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸை மட்டும் வச்சு கிளாசிபிகேஷன் பண்ணாங்க. பேஸ்ட் மெயின்லி ஆன் வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ். வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ்னா என்ன? ரூட், ஸ்டெம், லீஃப். வெஜிடேட்டிவ் அப்படின்னா ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். இதான் நம்ம வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் அப்படிம்போம். ஸோ வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி கிளாசிபிகேஷன் பண்ணிருக்காங்க. ஆர் ஆன் த ஆண்ட்ரீஷியம் ஸ்ட்ரக்சர். ஸோ செக்ஷுவல் கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அதுல ஆண்ட்ரீஷியம் மேல் ரீப்ரடக்டிவ் பார்ட், மேல் ரீப்ரடக்டிவ் பார்ட் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க பிளான்ட்ஸ்ல. ஓகேங்களா? ஸோ இவங்க என்னென்ன கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணாங்கிறத ஞாபகம் வச்சுங்க, கொஸ்டின் கேட்பாங்க. அண்ட் இந்த சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன், ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் நமக்கு கொடுத்தது யாருன்னா கேரோலஸ் லின்னேயஸ். ஓகே, இட் இஸ் ஈஸி டு கிளாசிஃபை, ஆனா யூஸ்லெஸ் அப்படிங்கிற மாதிரி, பயன் இல்லை. அதனால என்ன பண்ணுவாங்க? ஒய் தே ஃபெயில்ட், ஏன் ஃபெயிலியர் ஆனிச்சு? தே செப்பரேட்டட் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ். க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ்ங்கிறது கிளாசிபிகேஷன்ல ஒரு குரூப்ல வைக்கணும், பட் வேற வேற குரூப்ல வச்சுட்டாங்க. சின்ஸ் தே வேர் பேஸ்ட் ஆன் ஒன்லி அ ஃபியூ கேரக்டரிஸ்டிக்ஸ். கிளாசிபிகேஷன் வந்து ரொம்ப கம்மியான கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி இருந்ததுனால அவங்க க்ளோஸ்லி ரிலேட்டட் பிளான்ட்ஸை டிஃப்ரெண்ட் குரூப்ல வச்சது ப்ராப்ளம் ஆயிடுச்சு. They gave equal weightage to vegetative and sexual characters. Actually vegetative characters இடத்துக்கு இடம் மாறும். தண்ணி அதிகமா இருக்கு, மினரல் சால்ட்ஸ் அதிகமா இருக்குன்னா அந்த சாயில்ல பிளான்ட் உயரமா வளரும். அதே பிளான்ட்டை கொண்டு போய் தண்ணி கம்மியா இருக்கிற இடத்துல, சன்லைட் கம்மியா இருக்க இடத்துல வச்சிங்க அப்படின்னா குட்டியா வளர்ந்துருக்கும். ஸோ வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ், சைஸ் ஆஃப் த லீஃப்லாம் இடத்துக்கு இடம் ஒரே பிளான்ட் ஸ்பீசிஸ்க்கே மாறும். ஆனா செக்ஷுவல் கேரக்டர்ஸ் மாறாது. சிவப்பு கலர் பூனா எங்க வச்சாலும் சிவப்பு கலர் பூ தான். 5 பெட்டல்ஸ்னா எங்க வச்சாலும் 5 பெட்டல்ஸ் தான் வரும். ஸோ செக்ஷுவல் கேரக்டர்ஸை வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது தப்பு. நாட் அக்செப்டபிள் இன் த கிளாசிபிகேஷன் பிகாஸ் வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் ஆர் மோர் ஈஸிலி அஃபெக்டட் பை த என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்னால வெஜிடேட்டிவ் கேரக்டர், ரூட், ஸ்டெம், லீஃபோட கேரக்டர் ஈஸியா பாதிக்கும், மாறும். அப்ப கன்ஃபியூஷன் வரும் கிளாசிபிகேஷன் பண்ணும்போது. அதனால இந்த கிளாசிபிகேஷன் அக்செப்ட் பண்ணல. நெக்ஸ்ட், நேச்சுரல் கிளாசிபிகேஷன் சிஸ்டம். இட் இஸ் டெவலப்ட் ஆஸ் அ ரியாக்ஷன் டு ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம். ஸோ ஆர்டிஃபிஷியல் சிஸ்டத்துல இருக்க ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ற மாதிரி நேச்சுரல் கிளாசிபிகேஷன் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க, பேஸ்ட் ஆன் நேச்சுரல் அஃபினிட்டிஸ். இதுக்கு நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் வைக்கிறதுக்கு காரணம் நேச்சுரல் அஃபினிட்டிஸ். அஃபினிட்டிஸ்னா கனெக்ஷன்ஸ். ஸோ அந்த பிளான்ட்டோட மார்பலாஜிக்கல், அனாட்டமிக்கல் கேரக்டர்ஸ் எல்லாம் எடுத்து கிளாசிஃபை பண்ணது தான் நம்ம நேச்சுரல் அஃபினிட்டிஸ்னு சொல்றோம். ஆக்சுவலி இது நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் சொன்னதுனால இதுல மோர் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணதுனால லின்னேயஸோட கிளாசிபிகேஷன் ஆர்டிஃபிஷியல்னு இதுக்கு ஆப்போசிட்டா. நேச்சுரல் மோர் கேரக்டர்ஸ், ஆர்டிஃபிஷியல் குட்டி கம்மி கேரக்டர்ஸ். இங்க அதிக கேரக்டர்ஸ், அங்க கம்மி கேரக்டர்ஸ். அதிகம் நேச்சுரல் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க, அப்ப கம்மியா இருக்கிறது ஆர்டிஃபிஷியல்னு பேர் வச்சுட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகே,
So natural affinities among organisms considering external morphological characters as well as internal features. அப்போ இது கொஞ்சம் அட்வான்ஸ்டா பார்க்கப்பட்டது. ஸோ அல்ட்ரா ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. என்னென்னலாம் எடுத்துக்கிட்டாங்க? அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்ன? இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அதாவது மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர், நம்ம கண்ணால பார்க்க முடியாத ஸ்ட்ரக்சர்ஸ், மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா தான் தெரியும். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸை கிளாசிபிகேஷனுக்கு எடுத்துக்கிட்டாங்க. தட் இஸ் அனாட்டமி, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். எம்பிரியாலஜி, ஸோ எம்பிரியோ டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு, மோனோகாட்டா இருக்கா, டைகாட்டா இருக்கா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. ஃபைட்டோ கெமிஸ்ட்ரி, பிளான்ட்ல இருக்கக்கூடிய பயோகெமிக்கல் நேச்சர்ஸ் என்னென்ன கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் ஒவ்வொரு பிளான்ட்டும் சிந்தசிஸ் பண்ணுது, அதான் ஃபைட்டோ கெமிஸ்ட்ரி. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கிளாசிபிகேஷன் பண்ணாங்க. ஸோ இன்டர்னல் ஃபீச்சர்ஸை அதிகமா கன்சிடர் பண்ணாங்க ஓவர் த எக்ஸ்டர்னல் ஒன். ஏன்னா எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் இடத்துக்கு இடம் மாறுது, இன்டர்னல் ஃபீச்சர்ஸ் மாறாது. அதனால இன்டர்னல் ஃபீச்சர்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. such a natural classification for flowering plants. இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, ஏஞ்சியோஸ்போம்ஸ், அதாவது ஆல்கே, பிரையோஃபைட், டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்போம், ஏஞ்சியோஸ்போம், இந்த 5 குரூப் இருக்கு. இதுல ஏஞ்சியோஸ்போம்ஸ்க்கு மட்டுமே கிளாசிபிகேஷன் வச்சிருந்தாங்க. ஸோ அது ஃப்ளவரிங் பிளான்ஸோட கிளாசிபிகேஷன். நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன்ல ஆல்கேலாம் இருக்காது, பிரையோஃபைட் இருக்காது, டெரிடோஃபைட் இருக்காது, ஜிம்னோஸ்போம், ஏஞ்சியோஸ்போம் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்க. It was given by George Bentham and Joseph Dalton Hooker. Bentham and Hooker classification சொல்லுவாங்க natural system of classification. நெக்ஸ்ட்ங்க, phylogenetic classification system based on evolutionary relationship. Evolutionary relationshipனா நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. எவல்யூஷன்னா என்ன? primitive organism எது, advanced organism எது? காஃபி. ஓகே. பிரிமிட்டிவ் ஆர்கானிசம்ங்கிறது ஃபர்ஸ்ட் தோன்றின ஆர்கானிசம், அதுல இருந்து இவால்வ் ஆகி இந்த ஆர்கானிசம் வந்துச்சு அப்படிங்கிறது. அண்ட் ஆன்செஸ்டர் யாரு? இந்த ஆர்கானிசம், இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் எந்த பிளான்ட்ல இருந்து இவால்வ் ஆகி வந்திருப்பாங்க, அதுதான் வந்து எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். ஸோ எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி பண்ணுனா அதுக்கு பேர் ஃபைலோஜெனெட்டிக். ஃபைலோஜெனெட்டிக்னாலே தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லணும் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ண கிளாசிபிகேஷன் அப்படின்னு. assumes that organisms belonging to the same taxa have a common ancestor. So classificationல இந்த ranking படிச்சோம்ல, species, genus, so same genusல வர ஸ்பீசிஸ்க்கெல்லாம் ஒரே ancestor, ஒரே முன்னோர் தான் இருந்திருப்பாரு, அதுல இருந்து தான் இது இவால்வ் ஆகி வந்திருக்கும் அப்படிங்கறத தான் அசியூம் பண்றது தான் phylogenetic classification. Information from many other sources is also used to resolve difficulties in classification. ஸோ கிளாசிஃபை பண்ணும்போது, பிளான்ட்ஸை குரூப் பண்ணும்போது சண்டை வரும் சயின்டிஸ்டுக்குள்ள. இல்ல இந்த பிளான்ட் வந்து இந்த ஜீனஸ்ல தான் வைக்கணும், இல்ல இந்த கேரக்டர்லாம் இருக்கிறதுனால இந்த பிளான்ட்டை கொண்டு போய் அந்த ஜீனஸ்ல வைக்கணும், இது இந்த ஃபேமிலியை சேர்ந்தது அந்த ஃபேமிலியை சேர்ந்ததுன்னு அந்த மாதிரி ப்ராப்ளம் டிஃபிகல்டிஸ் வரும்போது அதை ஓவர் கம் பண்ண, இங்க பாரு இவனோட ஆன்சிஸ்டர் இவன் தான், அப்ப அவன் கூட சேர்த்து வை, அந்த குரூப்ல வை அப்படின்னு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு பைலோஜெனடிக் கிளாசிபிகேஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. தீஸ் பிகேம் மோர் இம்பார்ட்டன்ட் வென் there is no supporting fossil evidence. So fossil எவிடன்ஸே இல்லை. ஃபாசில்னா என்ன? மண்ணை தோன்றாங்க, அகழ்வாராய்ச்சி, அந்த காலத்துல இந்த மண் பண்டங்கள்லாம் நம்ம தமிழர்கள் யூஸ் பண்ணிருக்கிறாங்க, கீழடியில இருந்து தோண்டி எடுத்தோம் அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அதுதான் எக்ஸ்கவேஷன்லாம் பண்றாங்கல்ல. ஸோ அதை மண்ணை தோண்டி அது அந்த பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பிளான்ட்டோட இம்ப்ரெஷன்ஸ்லாம் இருக்கும், அதான் ஃபாசில் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லை அப்படின்னா எந்த பிளான்ட் யாருல எதுல இருந்து இவால்வ் ஆகி வந்தாங்கன்னு தெரியல அப்படின்னா பைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப்பை எடுத்துப்பாங்க. ஓகே. ஸோ 3 சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன். ஆர்டிஃபிஷியல் கொஞ்சோண்டு மார்பாலஜிக்கல் கிளாசிபிகேஷனை வச்சு லினேயஸ் பண்ணது. நேச்சுரல் மோர் கேரக்டர்ஸ், அனாட்டமிக்கல் கேரக்டர்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி பெந்தம் அண்ட் ஹூக்கர் பண்ணது. பைலோஜெனடிக் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி இன்னைக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய சிஸ்டமா இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட், நியூமெரிக்கல் டாக்ஸானமி, சைட்டோ டாக்ஸானமி, கீமோ டாக்ஸானமினா என்ன? இதுல இந்த கீ டேர்ம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நியூமெரிக்கல் டாக்ஸானமி அப்படிங்கிறது கம்ப்யூட்டர்ஸை பேஸ் பண்ணி எல்லா கேரக்டர்ஸையும் நம்ம அப்சர்வ் பண்ணிக்குவோம். பார்க்கக்கூடிய கேரக்டர்ஸ் ஒரு பிளான்ட்ல உங்களுக்கு என்னெல்லாம் அப்சர்வ் பண்ண முடியுது கேரக்டர்ஸ், நாட் ஓன்லி மார்பாலஜிக்கல் கேரக்டர்ஸ், இன்டர்னல் கேரக்டர்ஸும் எவ்வளவு அதிகமான கேரக்டர்ஸ் ஒரு பிளான்ட்ல இருந்து நம்ம அப்சர்வ் பண்ண முடியுதோ அத்தனையும் அப்சர்வ் பண்ணிக்குவோம். பட் நிறைய ஸ்பீசிஸ் இருக்கு, அத்தனையும் எங்க கொண்டு போய் நோட் பண்ணி வைக்கிறது? அதுக்கு தான் we are going to use computers. கம்ப்யூட்டர்ஸ்ல எப்படி டைப் பண்ணி எழுதி வைப்போமா, வரி வரியா எழுதுவோமா? இல்ல. இப்போ லீஃப் இருக்கு,
சிம்பிள் லீஃப்னா ஒரு நம்பர் ஆர் கோடு கொடுத்துருவாங்க. காம்பவுண்ட் லீஃப்க்கு ஒரு கோட் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே கோட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு பிளான்ட் எடுக்கிறாங்க, அதுல காம்பவுண்ட் லீஃப் இருக்கா, காம்பவுண்ட் லீஃப்க்குரிய கோட் அதுக்கு வந்துடும். ரூட் டேப் ரூட் சிஸ்டமா அந்த கோடு என்ன, டேப் ரூட் சிஸ்டத்துக்கு அந்த கோட் கொடுங்க. பெட்டல்ஸ் 4 இருக்கா, அதுக்குரிய கோடு. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் அண்ட் கோட் அசைன் பண்ணி எவ்வளோ 2 டிஃப்ரெண்ட் பிளான்ட் வந்து ஒத்து போகுது, எத்தனை கேரக்டர்ஸ்ல ஒத்து போகுதுங்கிறத ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும். இங்க கீவேர்டே நம்பர் அண்ட் கோட்ஸ் தான். நம்பர் அண்ட் கோட்ஸ் ஆர் அசைன்டு டு ஆல் கேரக்டர்ஸ், தென் த டேட்டா ஆர் ப்ராசஸ்ட், இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஈச் கேரக்டர் இஸ் கிவன் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். ஒரு கேரக்டர் கூட மிஸ் பண்ண மாட்டாங்க. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் கேன் பி கன்சிடர்ட் அட் த சேம் டைம். ஒரே நேரத்துல நூத்துக்கணக்கான கேரக்டர்ஸை நம்ம கன்சிடர் பண்ண முடியும். பிகாஸ் வி ஆர் கோயிங் டு அசைன் நம்பர்ஸ் அண்ட் கோட்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ல அனலைஸ் பண்ண போறதுனால குயிக்கா நமக்கு டேட்டா கிடைச்சிடும். அது நியூமரிக்கல் டாக்ஸானமி. நம்பர் அண்ட் கோட்ஸ், நம்பர் நியூமரிக்கல், நம்பர் அண்ட் கோட்ஸ் கம்ப்யூட்டர், இந்த 3 கீட்டம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து சைட்டோ டாக்ஸானமி. சைட்டோ அப்படிங்கிறது மீனிங் என்னன்னா செல்லுன்னு அர்த்தம். செல்லுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸ்க்குள்ள குரோமோசோம்ஸ் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சைட்டோ குரோமோசோம்ஸ், மறந்துடாதீங்க, இது கீவேர்டு. ஸோ சைட்டோ டாக்ஸானமி பேஸ்ட் ஆன் சைட்டலாஜிக்கல் இன்ஃபர்மேஷன், குரோமோசோமோட நம்பர், குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர், குரோமோசோமோட பிஹேவியர், அவ்வளவுதான் சைட்டோ டாக்ஸானமிங்கிறது. இட் இஸ் கம்ப்ளீட்லி டாக்ஸானமினாலே கிளாசிபிகேஷன் தான், அரேஞ்சிங் த பிளான்ஸ் தான், மறந்துடாதீங்க. ஸோ குரோமோசோம், நம்பர், ஸ்ட்ரக்சர், பிஹேவியர், இந்த 3ஐயும் பேஸ் பண்ணி கிளாசிபிகேஷன் பண்ணா அதுக்கு பேரு சைட்டோ டாக்ஸானமி. கீமோ டாக்ஸானமினாலே கெமிக்கல்னு அர்த்தம். கீமோனா கெமிக்கல். ஸோ யூசஸ் த கெமிக்கல் கான்ஸ்டிடியூவன்ஸ் ஆஃப் த பிளான்ட் ஃபார் த கிளாசிபிகேஷன். ஒரு பிளான்ட்டுக்குள்ள என்ன மாதிரியான கெமிக்கல் சிந்தசிஸ் ஆகுது, பயோகெமிக்கல், அதை பேஸ் பண்ணி ரப்பர் ட்ரீல ரப்பர் வருது, செகண்டரி மெட்டபாலைட், ஃபிளாவனாய்ட்ஸ், டானின்ஸ், இதெல்லாம் பிளான்ட்ல ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி என்ன கெமிக்கல் அந்த பிளான்ட்ல ப்ரொடியூஸ் ஆகுது, அதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்றது. அப்ளைடு டு ரிசால்வ் கன்ஃபியூஷன் இன் கிளாசிஃபிகேஷன். ஸோ கிளாசிஃபிகேஷன்ல ஒரு பிளான்ட் 2 குரூப்ல வைக்கலாம்னு கன்ஃபியூஷன் வரும்போது அதோட பயோகெமிக்கல் நேச்சர், அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல் கான்ஸ்டிடியூயன்ட்டை வச்சு எந்த பிளான்ட் அதே கெமிக்கல் கான்ஸ்டிடியூயன்ட்டை சிந்தசிஸ் பண்ணுது அந்த குரூப்ல வச்சிடலாங்கிற அந்த கன்ஃபியூஷனுக்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு கீமோ டாக்ஸானமி ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த காலத்துல டாக்ஸானமிஸ்ட் கீமோ டாக்ஸானமி தான் யூஸ் பண்றாங்க. ஸோ பிரசன்ட் டேவை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம், பைலோஜெனடிக் கிளாசிபிகேஷன், கீமோ டாக்ஸானமி, மறந்துறாங்க. இது 2ம் இப்போ பிரசன்ட் டேல அதிகமா பயன்படுத்தப்படுது. ஓகே, ஸோ ஆர்டிபிஷியல், நேச்சுரல், பைலோஜெனடிக் உள்ள டிஃபரன்ஸ் இதுல கொடுத்துருக்கோம். இது நான் உங்களுக்கு நோட்ஸ் ஷேர் பண்ணும்போது நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ஆல்கே. இந்த என்சிஆர்டி டெஃபினிஷன் வேர்ட் பை வேர்ட் இப்ப பார்க்க போறோம். குளோரோஃபில் பியரிங்னு கொடுத்துருக்காங்க, சிம்பிள்னு கொடுத்துருக்காங்க, தேலாய்டு, ஆட்டோட்ரோபிக், லார்ஜ்லி அக்வாட்டிக்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன? குளோரோஃபில் பியரிங் அப்படின்னா அவங்க கிட்ட குளோரோஃபில் இருக்கு, they contain chlorophyll so that they can produce their own food by the process photosynthesis. ஒளிச்சேர்க்கை மூலியமா, photosynthesis மூலியமா அவங்களோட ஃபுட் ப்ராடக்ட், ஃபுட்டை அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஆட்டோட்ரோபிக் அப்படிங்கிறது குளோரோஃபில் பியரிங். சிம்பிள், சிம்பிள்னா என்ன? there is no complex tissue organization. காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூனா என்ன? xylem, phloem, இதெல்லாம் இதுல இருக்காது. there is no xylem, no phloem, காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் சிம்பிளா ஒரு செல்ஸ் வந்து டிஷ்யூவா இருக்கும், அவ்வளவுதான். காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ கிடையாது. xylem, phloem இல்லைன்னா என்ன வருது? xylem contains water and mineral salts, phloem contains food. xylem-உம் இல்ல, phloem-உம் இல்ல, அப்ப அந்த பிளான்ட் உயரமாலாம் வளர முடியாது. தரையோட தரையா வளர வேண்டியதுதான், சிம்பிளா வளர வேண்டியதுதான், வாட்டர் இருக்க இடத்துல மட்டும் வளர வேண்டியதுதான். ஞாபகம் வச்சுக்கோங்க. தேலாய்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா there is no true root, stem, leaf. What is true root, true stem, true leaf? Xylem and phloem. இந்த 2 இருந்துச்சுன்னா ட்ரூ ரூட், ட்ரூ ஸ்டெம், ட்ரூ லீஃப். இந்த 2 இல்லைன்னு சொல்றாங்க, அதுதான் தேலாய்டு. ஆட்டோட்ரோபிக், they prepare their own food, அதான் போட்டோசிந்தட்டிக்கா இருக்கு. லார்ஜ்லி அக்வாட்டிக், since they do not have conducting tissue, complex tissue, ஃப்ரெஷ் வாட்டர், மெரைன், இதுல வாழலாம். ஃப்ரெஷ் வாட்டர்னா ஏரி, குளம், குட்டை, ரிவர், ஆறு. மெரைன் வாட்டர்னா சி, ஓஷன், உப்பு தண்ணி இருக்கிற இடம். ஓகேங்க. மெரைன்னா கடல், கடல். ஓகே.
ஆல்சோ ஃபவுண்ட் இன் வெரைட்டி ஆஃப் ஹேபிடேட்ஸ். இந்த இடத்துல ஹேபிடேட்னா உங்களுக்கு கம்பல்சரி தெரியணும். லிவிங் பிளேஸ், வாழும் இடம், வாழிடத்தை தான் நம்ம வந்து ஹேபிடேட்ஸ் அப்படிம்போம். ஸோ மாய்ஸ்ட் ஸ்டோன்ஸ்னா ஈரமா இருக்கக்கூடிய கல்கள்ல வளரலாம். சாயில் ஈரமா இருக்கணும், வுட் ஈரமா இருக்கணும். ஈரப்பதமா இருக்கிற இடத்துல சன்லைட் இருந்துச்சுன்னா ஆல்கே அங்க வளர்ந்துரும். ஆல்கே இன் அசோசியேஷன் வித் ஃபங்கை பிளஸ் ஆல்கே லிச்சன்ஸ். லாஸ்ட் சாப்டர்ல நம்ம படிச்சோம் இல்லையா? லிச்சன்ஸ், ஆல்கே பிளஸ் ஃபங்கை லிச்சன்ஸ். ஆல்கே வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி ஃபங்கைக்கு கொடுப்பான். ஃபங்கை ஷெல்டர், ஆல்கே வாழ்றதுக்கான இடத்த கொடுப்பான். அண்ட் வாட்டர் அண்ட் மினரல்ஸை சாயில இருந்து அப்சர்வ் பண்ணி ஆல்கேக்கு கொடுப்பான். ஓகே. இன் அசோசியேஷன் வித் அனிமல், இது நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். ஸ்லாத் பேருக்கு பின்னாடி கிரீன் கலர்ல போர்வை போத்துன மாதிரி ஆல்கே வளர்ந்து கிடக்கும். ஸோ இது அனிமல் பிளஸ் ஆல்கே அசோசியேஷன். ஸோ ஃபேவரட் நீட் ஒன்லைனர் இது. ஏன்னா நீட்ல அடிக்கடி கொஸ்டின்ஸ் இதை எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆல்கே ஆன் த ஸ்லாத் பேர், ஆல்கே அனிமல் அசோசியேஷனுக்கு எக்ஸாம்பிள், டோன்ட் ஃபர்கெட். நெக்ஸ்ட் என்ன? கொலோனியல் ஃபார்ம்ஸ். கொலோனியல் ஃபார்ம்ஸ்னா என்ன? ஒரே ஆர்கானிசம் தான் குரூப்பா வாழ்வாங்க, நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் ஒன்னா ஒரு பால் மாதிரி வாழ்வாங்க. ஸோ செல்ஸ் லிவிங் டுகெதர். கிளாஸ் கண்டினியூ ஆகுதுங்களா? கிளாஸ் கட் ஆகல? வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? கிளியரா? கிளாஸ் கட் ஆகாம கிளியரா போயிட்டு இருக்கா? எந்த பிரச்சனையும் இல்லாம ஆல் கிளியரா? சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க யாராவது. எஸ் சார். ஓகே, கிளியர். சரி, ஓகே, கண்டினியூ பண்ணலாம். ஃபிலமெண்டஸ் ஃபார்ம். ஃபிலமெண்டஸ் ஃபார்ம்னா இந்த மாதிரி த்ரெட் மாதிரி இருக்கு. இததான் ஃபிலமெண்டஸ் ஃபார்ம் அப்படிம்போம். ஓகேங்களா? த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கிறது தான் நம்ம ஃபிலமெண்டஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃபிலமெண்டஸ் ஃபார்ம். உலோத்ரிக்ஸ் அண்ட் ஸ்பைரோகைரா, இந்த ரெண்டும் த்ரெட் லைக் செயின் ஆஃப் செல்ஸ். செயின் ஆஃப் செல்ஸ், இந்த மாதிரி செல்ஸ் வந்து செயினா அரேஞ்ச் ஆகி த்ரெட் லைக் நூல் மாதிரி, கயிறு மாதிரி அப்படியே. பட் மைக்ரோஸ்கோபிக், கண்ணுக்கு தெரியாது. மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா தான் தெரியும். உலோத்ரிக்ஸ் அண்ட் ஸ்பைரோகைரா மேசிவ் பிளான்ட் பாடிஸ், ஒரு காடு மாதிரி வளர்ந்து கிடக்கும் கடல்ல. A few marine forms, marine கடல்ல வளர்ந்தது, form a huge bodies. கெல்ப்ஸ்னு சொல்லுவோம், இது கடல்ல வளரும். பிரவுன் ஆல்கே, கெல்ப்ங்கிறது பிரவுன் ஆல்கே. ஓகே. சோ நீங்க ஃபிகர் 3.1 நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுல என்னென்ன டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க? கிரீன் ஆல்கேக்கு வால்வாக்ஸும் உலோத்ராக்ஸும் கொடுத்துருக்காங்க. சோ வால்வாக்ஸ், உலோத்ரிக்ஸ் வியூ அப்படின்னு ஒரு டிவி கம்பெனி இருக்கும்னு நினைக்கிறேன், ஞாபகத்துக்கு. வால்வாக்ஸும் உலோத்ரிக்ஸும் கிரீன் ஆல்கேக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. பிரவுன் ஆல்கேக்கு லாமினேரியா, ஃபியூக்கஸ், டிக்டியோட்டா இந்த புக்கு கொடுத்துருக்காங்க. ரெட் ஆல்கேக்கு 4-5 பாலிசைபோனியாவோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்குங்க. இனிமே நமக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வீடியோவா கூட கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க வந்து இப்ப எம்டிஎஸ் நீட் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம், இந்த ரெண்டுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளிக் பண்ணுவாங்க ஒரு கொஸ்டினை, வீடியோ ஓடும். அந்த வீடியோவை பார்த்து 4 ஆப்ஷன்ல என்ன ஆன்சர்னு அவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி வந்திருக்கு. இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல எம்டிஎஸ், நீட் எம்டிஎஸ்க்கும் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா, ஃபாரின்ல எம்பிபிஎஸ் முடிச்சிட்டோம், அவங்களுக்கு அந்த மாதிரி மோஸ்ட் டிஃபிகல்ட்டா இருந்ததுதான் FMGE 2026. ஸோ அதனால வெறும் 4% என்னமோ தான் எழுதுனதுல பாஸே பண்ணியிருக்காங்க. அதனால கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்னா நம்ம ஜாலியா இருக்கக்கூடாது, டைம் ஈஸியா சேவ் பண்ணிக்கலாம்னு நினைக்க கூடாது. ஆன்சர் நம்ம தப்பா பண்ண கூட சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் அட்வான்டேஜ் தான். பட் டிஸ்அட்வான்டேஜும் இருக்கதான் செய்யும். நான் பயமுறுத்துறதுக்காக சொல்ல, எதுக்கும் ப்ரிப்பேர்டா இருக்கணும் நீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். வீடியோ பேஸ்ட் கொஸ்டின் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இமேஜ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படி அதிகமா வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிரிண்ட் பண்றதுதான் உங்களுக்கு சிரமம். பட் பிக்சரா வச்சு உங்களுக்கு கொடுக்கறது சிரமமே கிடையாது. அதனால டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்க. நெக்ஸ்ட் நம்ம டயக்ராம்ஸ் எல்லாம் வச்சு உங்களுக்கு கிளாஸ் எடுப்போம், ஆல் சாப்டர்ஸ் டயக்ராம்ஸ். ஆல்கேல ரீப்ரொடக்ஷன் 3 மெத்தட்ஸ்ல நடக்குது. ஒன்னு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்,
அது வந்து fragmentation. Fragmentation என்னன்னா இந்த மாதிரி த்ரெட் லைக் அங்கே இருக்கு. ஓகேங்களா? ஒரு த்ரெட்ஸ் ஆகலாம், ஸ்பைரோகைராவா இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி த்ரெட் மாதிரி இருக்கு. இது கட்டாய் போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்மால் பீஸா, ஸ்மால் பீஸ் பேரு தான் குட்டியா கட்டாய் போறது பேரு ஃபிராக்மெண்ட். ஃபிராக்மெண்ட் குட்டியா கட்டாய் போற சின்ன துண்டு பீஸ். அந்த ஃபிராக்மெண்ட் கட்டாய் போறது தனியா ஆல்கேவா வளரும். அதான் ஃபிராக்மெண்டேஷன். சோ இது என்ன மோஸ்ட்லி நடக்கும், ஈச் ஃபிராக்மெண்ட் டெவலப்ஸ் இன்டு எ thallus. thallus நியூ ஆர்கேனிசமா வளர்ந்துருக்கு. இது இந்த த்ரெட் லைக் இருக்கக்கூடிய ஃபிலமெண்டஸ் ஆல்கேல அதிகமா நடக்கும். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஒன்லி ஒன் பேரண்ட் இன்வால்வ் ஆவாங்க. வெஜிடேட்டிவ்லயும் ஒன் பேரண்ட் தான், இங்கேயும் ஒன் பேரண்ட் தான். ஓகேங்களா? இங்கேயும் ஒன் பேரண்ட் தான். ஏன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆர் கேமெட்லாம் இருக்காது. So one parent தான், single parent தான். Okay. By production of different types of spores. Most common வந்து பாத்தீங்கன்னா zoospores. ஏன்னா most of the algae zoospore form பண்ணி அந்த zoospore போய் தனி ஆர்கானிசமா வரும். Zoospores are flagellated. Zooனாலே என்ன, அனிமலோட கேரக்டர்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போவாங்க. ஸோ ஸ்போர் இப்படி இருக்குன்னா அதுக்கு ஃபிளாஜெல்லாவோட ஸ்விம் பண்ணி போகும். மொட்டைல்னா மூவ் பண்ணி போவாங்கன்னு அர்த்தம். மொட்டைல்ங்கிற வார்த்தைக்கு மீனிங் மூவ்மெண்ட். ஓகே. On germination, they give rise to new plants. So most common asexual spore in algae, zoospore. Next, sexual reproduction. Sexual reproduction வந்து simple definition எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். Formation of gametes and fusion of gametes. Gamete form ஆகி fuse ஆகி zygote, diploid zygote form பண்ணிச்சுன்னா அது பேரு sexual reproduction. Don't forget. Okay. அந்த zygote வந்து new organism develop ஆயிடும். Takes place through fusion of two gametes. That's sexual reproduction. Form ஆனதா fusion ஆகும். Okay. 3 types of gametes based on gamete size and motility. 3 types of sexual reproduction நடக்குது. ஒன்னு ஐசோகேமஸ், ரெண்டாவது அனைசோகேமஸ், மூணாவது ஊகேமஸ். ஐசோனா என்ன, அனைசோனா என்ன, ஊகேமஸ்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஐசோகேமஸ் gametes of similar in size. Gametes வந்து ஒரே சைஸ்ல இருப்பாங்க. இந்த மாதிரி இது ஒரு மேல் கேமெட், இது ஃபீமேல் கேமெட்னா ஒரே சைஸா இருப்பாங்க, ரெண்டு பேரும் மொட்டைலா இருப்பாங்க. Flagellated and similar in size எதுல இருக்குன்னா உலோத்ரிட்ஸ்ல இந்த மாதிரி இருக்கு. நான் flagellated, நான் மொட்டைல் பட் சிமிலர் இன் சைஸ் ஸ்பைனோகேரால இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. பார்க்கறது இருந்தா ரெண்டுமே மொட்டைல், ரெண்டுமே சேம் இன் சைஸ். இல்லைன்னா ரெண்டுக்குமே நான் மொட்டைல், ரெண்டுமே சிமிலர் இன் சைஸ். பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி கேமெட்ஸ் இருக்கும். ஐசோனா சிமிலர், அனைசோனா டிஸ்சிமிலர். So gametes are dissimilar. Anisomra வார்த்தைக்கு meaning dissimilar in size. So fusion of two gametes dissimilar in size. Seen in Eudorina. இது ஒரு வித்தியாசமான எக்ஸாம்பிள். வேற எங்கேயும் இருக்காது, இந்த இடத்துல மட்டும் தான் இருக்கும். நீட்ல கொடுத்துருக்க என்சிஆர்ல இருக்கிறது யூடோரினா. அனைசோகேமஸ்க்கு எக்ஸாம்பிள் யூடோரினா. அப்படின்னா என்ன சார், ஃபியூஷன் ஆக போற கேமெட்ஸ் ஒன்னு சைஸ்ல டிஃப்ரெண்டா இருக்கும், மோஸ்ட்லி சைஸ்ல டிஃப்ரெண்டா இருக்கும். அல்லது சைஸ்ல சிமிலரா இருந்து ஒன்னு மொட்டைல் இன்னொன்னு நான் மொட்டைலா இருக்கும். ஏதாவது ஒரு கேரக்டர்ல டிசிமிலரா இருந்தா அது வந்து அனைசோகேமஸ். ஊகேமஸ்னா லார்ஜ் ஸ்டாட்டிக் எக். ஸ்டாட்டிக்னா நான் மொட்டைல், மொட்டைல்னா மூவ் ஆகும், நான் மொட்டைல்னா மூவ் ஆகாது. தேர் இஸ் நோ ஃபிளாஜெல்லா. நான் மொட்டைல் அதான் ஸ்டாட்டிக். ஸ்டாட்மெண்டா ஒரே இடத்துல ஃபிக்ஸ்டா இருக்கும். எக் மூவ் ஆகாதுன்னு அர்த்தம் தான் ஸ்டாட்டிக் எக். மூணா எக்கு வருகிறாங்க. So large static egg, small motile sperm, இதுதான் oogamous. So one large non-motile static female gamete fuses with the smaller motile male gamete. அப்போ functionally dissimilar as well as morphologically dissimilar. பார்க்கறதுக்கும் ஒன்னு பெருசு ஒன்னு குட்டி, ஃபங்க்ஷனலா ஒன்னு ப்ளூ ஆகாது ஒன்னு ப்ளூ ஆகும். எக்ஸாம்பிள் வால்டாக்ஸ் அண்ட் ஃபியூகஸ்ல உங்களுக்கு ஊகேமஸ் டைப் இருக்கு, நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட், எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், ஈகாலஜிக்கல் ரோல். இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. Half of the total carbon dioxide fixation on Earth
ஒரு என்டையர் உலகம், நம்ம உலகம் ஃபுல்லா இஸ் கேரிட் அவுட் பை ஆல்கே த்ரூ போட்டோசிந்தசிஸ். ஸோ நம்ம மொத்த உலகத்துக்கும் கார்பன் டை ஆக்சைடு பிக்சேஷன்ல பாதிய பண்றது ஆல்கே தான். பட் ஓஷன்ல மேஜர் ப்ரொடியூசர் யாருன்னா டயட்டம்ஸ். டயட்டம்ஸ் இஸ் நாட் ஆல்கே. டயட்டம்ஸ் ப்ரோட்டிஸ்டால வருமா, மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? சரி. ஸோ நெக்ஸ்ட் 70 species of marine algae are used as food. Porphyra, Laminaria, Santasum. இந்த இடத்துல திருப்பி சொல்லிட்டேன், ஓஷன் அப்படின்னு கேட்டா மெயின் ப்ரொடியூசரா இருக்கிறது டயட்டம்ஸ். பட் உலகத்துல half of the carbon dioxide, total carbon dioxide fixation, half of the total carbon dioxide fixation உலகத்துல எர்த்ல பண்றது எர்த் அப்படின்னா algae. Don't forget. Okay. ஸோ மெரைன் algae தான் மோஸ்ட்லி ஃபுட்டா நம்ம யூஸ் பண்றோம். நம்ம ஃபுட்டா போர்ஃபைரா, லேமினேரியா, சண்டாசம் இதெல்லாம் கடல்ல வாழக்கூடிய algae. Being photosynthetic, they increase dissolved oxygen in their immediate environment. Dissolved oxygen னா the waterல dissolved ஆகுது. ஸோ அவங்களுக்கு இமீடியட் என்விரான்மெண்ட்ல அந்த வாட்டர் பாடிஸ்ல டிசால்வ்ட் ஆக்சிஜனை அதிகப்படுத்துறது இந்த algae தான். ஓகே, பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் algae are the paramount importance. Paramount ரொம்ப பெரிய ஒரு லார்ஜர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. As primary producers of energy rich compounds, that is carbohydrates. Energy rich compounds na carbohydrates, protein தான். ஓகேங்களா? மெயின்லி எனர்ஜி ரிச் காம்பவுண்ட் கார்போஹைட்ரேட்டை இதுதான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆட்டோட்ரோஃப் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ். சன்லைட்ல இருந்து எனர்ஜியை ட்ராப் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் யூஸ் பண்ணி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண பிரைமரி ப்ரொடியூசர்ஸ். These compounds form basis of the food cycle of all aquatic animals. So இந்த algae குட்டி குட்டி மீன் பிடிச்சிட்டீங்க, குட்டி மீனை பெரிய மீன் பிடிச்சிட்டீங்க, பெரிய மீனை அதை விட பெரிய மீன் பிடிச்சிட்டீங்க. ஸோ அந்த நமக்கு அந்த ஃபுட் சைக்கிள்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஆரம்பமா இருக்கிறது யாரா இருக்கும்? அக்வாட்டிக் பாடிஸ்ல, வாட்டர் பாடிஸ்ல நம்ம algae தான் பிரைமரி ப்ரொடியூசரா இருப்பாங்க. ஓகே, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அல்ஜின் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட், அது பிரவுன் algae இருந்து எடுக்கிறாங்க. இது ஒரு ஹைட்ரோகொனாய்டு. அப்படின்னா என்ன? தயிர் மாதிரி இருக்கும், பாக்குறதுக்கு ஜெல்லு மாதிரி இருக்கும். இந்த ஜெல்லி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வாட்டரை அதிகமா ரீடைன் பண்ணி வச்சுக்கக்கூடியவங்க தான் ஹைட்ரோகொனாய்டு அப்படின்னும். வாட்டர் ஹோல்டிங் சப்ஸ்டன்ஸ் யூஸ்ட் கமர்ஷியலி, இந்த ஜெல்லி ப்ரிப்பரேஷன்லாம் யூஸ் பண்ணுவோம். கேராஜின், ரெட் algae. கேராஜின் அப்படிங்கிறது ரெட் algae. சோ இதுவும் ஒரு ஹைட்ரோகொனாய்டு தான், வாட்டர் ஹோல்டிங் சப்ஸ்டன்ஸ் தான், கமர்ஷியலா யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அல்ஜின் பிரவுன் algae, கேராஜின் ரெட் algae. அல்ஜின் A, B, பிரவுன் algae ஞாபகம் வச்சுக்கோங்க. கேராஜின்ல R வருது, ரெட் algae ஞாபகம் வச்சுக்கோங்க. அகார் இதுல இருந்து எடுக்கிறாங்க. ஜெலிடியம் அண்ட் கிராசிலேரியாங்கிற algae இருந்து எடுக்கிறாங்க. Used to grow microbes. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அகார் வச்சு அது மேலதான் பாக்டீரியா, ஃபங்கை இதெல்லாம் வளர்த்து ரிசர்ச் பண்ணுவாங்க. இப்ப டிசீஸ் காசிங் பாக்டீரியா இருக்கு, அவனை எப்படி கொல்றதுன்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு அவனை எதுல வளர்க்கறது? ஒரு பெட்டி பிளேட்ல இந்த மாதிரி சின்னதா ஒரு பெட்டி பிளேட் இருக்கும். அந்த பெட்டி பிளேட்ல இந்த அகாரை எடுத்து ஊத்துனா ஜெல்லி மாதிரி இருக்கும். அதுல பாக்டீரியா வச்சு வளர்க்கிற ஒரு மீடியமா ஹெல்ப் பண்ணும். Used to grow microbes and in preparation of ice creams and jellies the agar use பண்றாங்க. Chlorella, unicellular alga. Chlorella this is very important, rich in protein. Chlorella protein ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஃபுட் சப்ளிமெண்டா யூஸ் ஆகுது. ஸ்பேஸ் டிராவலர்ஸும் chlorella பயன்படுத்துறாங்க. இதுல எனக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் 2 வருஷம், ஃபர்ஸ்ட் 2021 அடுத்து 2022 நினைக்கிறேன், 2 consecutive yearsல நாட் எக்ஸாக்ட் நீட் எக்ஸாம், பட் அவங்க ஸ்டூடெண்ட் என்கிட்ட சண்டை போடுறாங்க போன் பண்ணி. என்ன கேக்குறாங்க அப்படின்னா, சார் ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டின்ல ஸ்பேஸ் டிராவலர் யூஸ் பண்ற புரோட்டீன் ரிச் சப்ளிமெண்ட் எது? அதுல ஆன்சரே இல்லைன்ட்டாங்க. 4 ஆப்ஷன்ல என்ன ஆன்சர் இல்ல? ஸ்பைருலினா தான் வரணும். ஸ்பைருலினா தான் கொடுத்துருக்காங்க. பயோடெக்னாலஜில வரும் ஸ்பைருலினா தான் வரணும். ஆனா இவங்க ஸ்பைருலினா கொடுக்கவே இல்லை. குளோரல்லா வராது, குளோரல்லா ஒரு கிரீன் algae, அது வராது அப்படின்ட்டாங்க.
இப்ப அது என்சிஆர்டில இருக்குது குளோரல்லா தான் ஆன்சர். எங்க இருக்கு? அப்புறம் நான் பேஜ் எடுத்து காமிக்கிறது குளோரல்லா. இது என்சிஆர்டி லைன் டு லைன் இருக்கிற பாயிண்ட்ஸ் தான். எதுவுமே எந்த லைனும் நம்ம மிஸ் பண்ணாம எடுத்து வச்சிருக்கோம். ஆக்சுவலி யூ ஆர் லிட்டரலி ரீடிங் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் தான் நம்ம கிளாஸ். ஓகேங்களா? பிபிடி இருக்கிறது ஒரு அட்ராக்டிவா ஒரு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி போட்டோகிராபிக் மெமரியில உங்களுக்கு புக்குங்கிறதுனால இந்த பாயிண்ட்ஸா எடுத்து வச்சிருக்கோமே தவிர we are studying NCERT line to line. மறந்துடாதீங்க. ஓகே. சோ இந்த குளோரல்லா இன்னொரு செல்லுலார் ஆல்கா ரிச் இன் புரோட்டீன் ஃபுட் சப்ளிமெண்டா ஸ்பேஸ் டிராவலர் யூஸ் பண்றாங்கிறத எடுத்து காமிப்பேன். அந்த அளவுக்கு அப்படியே மேலோட்டமா படிச்சுட்டு போறது 21, 22 அதுக்கு முன்னாடிலாம். அதுக்கப்புறம் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்சிஆர்டில இருந்து மட்டும்தான் யாரும் நம்ப மாட்டாங்க. 2018 இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். என்சிஆர்டில இருந்து மட்டுமே 100% பயாலஜி கொஸ்டின்ஸ் வரும். என்சிஆர்டியை தாண்டி ஒரு கொஸ்டின் கூட வராது. ஆனா அவங்கள நம்ப வைக்க எனக்கு 2021, 2022 ஆயிடுச்சு. அப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இதுதான் உங்களுக்கு புக்ல இருக்கு, குளோரல்லா தான் ஆன்சர் அப்படின்னு சொல்றதுக்கே அவ்வளவு பாடுபட வேண்டியதா இருந்துச்சு. ஓகே, அதுல போது. ஸோ குளோரல்லா புரோட்டீன் ரிச் ஒரு ஆர்கானிசம், ஆல்கே, ஃபுட் சப்ளிமெண்டா யூஸ் பண்றோம். ஏன்னா ப்ரோட்டீன் அதிகமா இருக்கிறதுனால. சப்ளிமெண்ட்னா நம்ம நார்மலா சாப்பிடுற ஃபுட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஆடட் ஃபுட். அண்ட் ஸ்பேஸ் டிராவலர்ஸ் டேப்லெட் ஃபார்ம்ல இதை எடுத்து போய் சாப்பிடுவாங்க. ஹைட்ரோகொலாய்ட்ஸ்னாலே வாட்டர் ஹோல்டிங் சப்ஸ்டன்ஸ். மெரைன் பிரவுன் ஆல்கேவும் ரெட் ஆல்கேவும் அதை ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆல்கே ஆர் டிவைடட் இன்டு 3 மெயின் கிளாஸஸ். கிளாஸஸ்க்கு வர வெயிட் பண்ணுவாங்க. 3.1 ஆல்கேல நம்ம பார்க்க போறது 3 கிளாஸஸ். குளோரோஃபைசி, கிரீன் ஆல்கே. குளோரோஃபில் ஏ அண்ட் பி மெயின் பிக்மெண்டா இருப்பாங்க. பியோஃபைசி, பிரவுன் ஆல்கே. குளோரோஃபில் ஏ, சி. பி இருக்காது, சி இருக்கும். ஏ எல்லாத்துலயுமே இருக்கும். ஏ எல்லாத்துலயும் இருக்கும். அதனாலதான் ஏங்கிறது யூனிவர்சல் பிக்மெண்ட். எல்லா பிளான்ட்ஸ் எல்லா ஆல்கேலையும் ஏ இருக்கும். குளோரோஃபில் ஏ. ஈவன் சயனோ பாக்டீரியால கூட குளோரோஃபில் ஏ இருக்கும். சோ குளோரோஃபில் ஏ, பி, கிரீன் ஆல்கே. குளோரோஃபில் ஏ, சி, பியோஃபைசி. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபியூகோசாக்டின் எக்ஸ்ட்ரா இருக்கும். டோன்ட் ஃபர்கெட். ரோடோஃபைசில இது ஒரு ரெட் ஆல்கேன்னு சொல்லுவோம். ரோடோஃபைசி இதுல ஏ அண்ட் டி இருக்கும். ஆர் ஃபைகோ எரித்ரின் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா பிக்மெண்ட் இருக்கும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏபி, ஏசி, ஏடி. டோன்ட் ஃபர்கெட். பேசிஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆல்கே வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பிக்மெண்ட். அந்த பிக்மெண்ட் பேஸ் பண்ணியும் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோர்டு ஃபுட் மெட்டீரியல் பேஸ் பண்ணியும் செல் வால், ஃபிளாஜெல்லா அதை கம்பேர் பண்ணியும் நமக்கு கிளாசிபிகேஷன் பண்ணிருக்காங்க. அது ஒரு டேபிளாவே படிப்போம். ஓகே, இப்போ கிரீன் ஆல்கே குளோரோஃபைசி ஆரம்பிக்கிறோம். சோ குளோரோஃபைசி ஃபர்ஸ்ட் கிளாஸ். குளோரோஃபைசியோட பாடி அண்ட் பிக்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பிளான்ட் பாடி அண்ட் பிக்மெண்ட்ஸ். இப்போ கிரீன் ஆல்கேல நம்ம குளோரோஃபைசி ஆக்சுவலி ஹெட்டிங் வந்து குளோரோஃபைசி தான். குளோரோஃபைசியா காமனா கிரீன் ஆல்கேன்னு சொல்றோம் பிகாஸ் ஆஃப் த பிக்மெண்ட். பிளான்ட் பாடி மேபி யூனிசெல்லுலார், சிங்கிள் செல்லா இருக்கலாம். கிளாமிடோமோனாஸ், குளோரல்லா இதெல்லாம் கிரீன் ஆல்கே தான், சிங்கிள் செல். இங்க பாருங்க கிளாமிடோமோனாஸ் இப்படி இருக்கும். கப் ஷேப்டு குளோரோபிளாஸ்ட். குளோரல்லா இப்படி இருக்கும், நான் மொட்டைலா. சோ ஐயோ ரொலெக்ஸ் வெளியே போறியா? இங்க வந்து நீ வயர மாட்டி விட்ட பண்ற. ஓகே. சோ பிளான்ட் பாடி மேபி யூனிசெல்லுலார். கலோனியன் தான் என்ன? வால்வாக்ஸ், குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ், சிமிலர் ஆர்கானிசம்ஸ் சேர்ந்து வாழ்க்கை. ஃபிலமெண்டஸ்னா என்ன? ஸ்பைரோகேனால சொன்னோம்ல, இந்த மங்கோட்ரிக்ஸ் இப்படி த்ரெட் லைட்டா வந்துட்டு இந்த மாதிரி பிளான்ட் பாடி. யூஸ்வலி கிராஸ் கிரீன், அதோட கலர் வந்து கிராஸ் கிரீனா இருக்கும் டியூ டு டாமினன்ஸ் ஆஃப் குளோரோஃபில் ஏ அண்ட் பி. புல்லு வந்து லைட் கிரீன் கலர் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். உனக்கு ஏசி ஒத்துக்கா வெளியே போ. குளிர் தாங்கல ரோலக்ஸ். 39 இருக்குல்லங்க, அவன் பேர் ரோலக்ஸ். குளிர் தாங்கல. ஓகே, ஏசி ஓடுறதுல ஏசி ஃபேன் போட்டா மிஸ்ன்னு உங்களுக்கு சவுண்ட் இறைச்சலா இருக்கும். ஓகே. பிக்மெண்ட்ஸ் ஆர் லோக்கலைஸ்ட் இன் டெஃபினிட் குளோரோபிளாஸ்ட். சோ குளோரோபிளாஸ்ட் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல், குளோரோபிளாஸ்ட் இதெல்லாம் யூகேரியோட்டிக் ஆர்கானிசம். அதுக்கெல்லாம் சோ மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கும். குளோரோபிளாஸ்ட்ல தான் பிக்மெண்ட்ஸ் இருக்கும். குளோரோபிளாஸ்ட் மேபி டிஸ்காய்ட் இந்த மாதிரி டிஸ்க் ஷேப்ல இருக்கலாம். பிளேட் லைக் இந்த மாதிரி பிளேட் மாதிரி இருக்கலாம். ரெட்டிகுலேட் ஸ்பைரலா இருக்கலாம். இந்த மாதிரி ரெட்டிகுலேட்டா இருக்கலாம், ஸ்பைரலா.
கப் ஷேப் கிளாமிடோமோனாஸ்ல இருக்க மாதிரி கப் ஷேப்ல இருக்கலாம். ஸ்பைரல் இப்படி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கலாம். ரிப்பன் ஷேப்ல இருக்கலாம். ஸோ ஷேப் ஆஃப் த குளோரோபிளாஸ்ட் வேரி. இப்ப பரவாயில்ல, உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப பழைய என்சிஆர்டில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கப் ஷேப்டு குளோரோபிளாஸ்ட் எதுல இருக்கும்? கிளாமிடோமோனாஸ்ல இருக்கும். ரிப்பன் ஷேப் எதுல இருக்கும்? ஸ்பைரல் ஷேப் எதுல இருக்கும்? ஸ்பைரோகைரால இருக்கும். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்ப அதை எடுத்துட்டாங்க. இப்ப இருக்கிறத மட்டும் நம்ம படிச்சா போதும். ஓகே, பைரினாய்ட்ஸ் என்ன? பைரினாய்ட்ஸ் இந்த கிளாமிடோமோனாஸ் வரைஞ்சி இன்னொரு தடவை கிளாமிடோமோனாஸ் கூட வரைஞ்சி காமிக்கிறவங்களுக்கு கிளாமிடோமோனாஸ் கொஞ்சம் பெருசா வரைஞ்சிக்கும். கிளாமிடோமோனாஸ் 2 ஃபிளாஜெல்லாவோட இப்படி இருக்கும். ஏதோ போனி டெயில் போட்ட மாதிரி இருக்குதா, அவங்க 2 டெயில் கொண்டா வச்ச மாதிரி. இதுல கப் ஷேப்ல குளோரோபிளாஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். கப் ஷேப் குளோரோபிளாஸ்ட். இந்த நடுவுல பைரினாய்டு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். பைரினாய்டு. இந்த பைரினாய்டு குளோரோபிளாஸ்ட்க்கு நடுவுல இருக்கு. ஓகே, மோஸ்ட் மெம்பர்ஸ் ஹேவ் ஒன் ஆர் மோர் ஸ்டோரேஜ் பாடிஸ் கால்டு பைரினாய்ட்ஸ். அப்போ பைரினாய்ட்ஸ் யாருங்க? ஸ்டோரேஜ் பாடிஸ். ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பாடிஸ் தான் பைரினாய்டு. தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லணும் பைரினாய்டு ரிலேட்டட் டு குளோரோபைசி, கிரீன் ஆல்கே. அது ஒரு ஸ்டோரேஜ் பாடி. அது ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் located in the chloroplast. Chloroplastல தான் அந்த பைரினாய்டு இருக்கும். Pyrenoid contains proteins. This is very important. Besides starch. அப்படின்னா என்ன இருக்கும்? ஸ்டார்ச்சோட சேர்த்து புரோட்டீனும் பைரினாய்ட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். Some algae store food as oil drops. So the oil droplets. சில algae oil droplets ஃபுட் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. யூஸ்வலா பைரினாய்ட்ஸ்ல தான் கிரீன் algaeல புரோட்டீன் பிளஸ் ஸ்டார்ச் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கு. குளோரோபிளாஸ்ட்ல இருக்கு. ஓகே, அடுத்த செல் வால். கிரீன் algae usually have a rigid cell wall. திக் செல் வால் இருக்கும். ஏன்னா தண்ணியில வளர்றதுனால அது ஊறி போயிடக்கூடாது. அதனால இன்னர் லேயர் வந்து செல்லுலோஸா தான் இருக்குது. அவுட்டர் லேயர் ஸ்பெக்டோஸா தான் இருக்குது. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். கிரீன் algaeல உள்ள இருக்க செல்வால் 2 லேயர்ஸ். இன்னர் லேயர் செல்லுலோஸ், அவுட்டர் லேயர் பெக்டோஸ் அப்படிங்கிற கெமிக்கல்னால அது. நெக்ஸ்ட், கிரீன் algaeயோட ரீப்ரொடக்ஷன் எக்ஸாம்பிள் என்ன? வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஃபிராக்மெண்டேஷன் மூலமா நடக்கும். ஃபிராக்மெண்டேஷன் தான் தெரியும். த்ரெட் லைக் இருக்கக்கூடிய ஃபிலமெண்டஸ் algae சின்ன சின்ன பீஸா கட்டாயி போகும். ஃபிராக்மெண்ட்ஸா ஒவ்வொரு கட்டாயி போன பீஸும் தனி algae-வா வளரும். அதுதான் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ங்கிறது ஜூஸ்போர் மூலியமா தான் நடக்கும். அதுவும் ஃபிளாஜெல்லேட்டட் ஜூஸ்போர்ஸ் மூலியமா ஜூஸ்போராஞ்சியம் ஃபார்ம் பண்ணும். ஸ்போராஞ்சியம்னா ஸ்போர்ஸ் ப்ரொடியூசிங் ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர், க்ளோஸ்ட் ஸ்ட்ரக்சர். அதான் ஏஞ்சியம்னா பாக்ஸ் பேக். ஸோ ஸ்பொராஞ்சியத்துக்குள்ளதான் ஸ்பொராஞ்சியோ ஜூஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஜூஸ்பொராஞ்சியாங்கிறது ஜூஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற பேக் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகே, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இது வந்து ஐசோகேமஸ், அனைசோகேமஸ், யூகேமஸ் 3 டைப்புமே இருக்கும். ஓகேங்களா? சரி. ஸோ commonly found green algae யாருன்னா கிளாமிடோமோனாஸ், பால்வாக்ஸ், புளோட்ரிக்ஸ், பைரோகேனா, காரா. காராங்கிறது ஒரு கிரீன் algae. நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க, நோட் பண்ணிக்கல. ஒரு சின்ன துணுக்கு ஒரு மூளையில ஒரு குட்டியா இருக்கிறது தான் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஏன்னா நம்ம மறந்துடுவோம். அதனால கேரா இஸ் அ கிரீன் algae. டோன்ட் ஃபர்கெட். 10 ஸ்லைட் கடகடன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? 24 ஸ்லைடோ என்னமோ தான் வச்சுக்கிட்டேன். பிரவுன் algae. பிரவுன் algae ஹேபிடேட்னா வாழ்ற இடம். எந்த இடத்துல வாழும்? லிவிங் பிளேஸ். நான் திருப்பி சொல்றேன், சில வேர்டுக்கு மீனிங் ரொம்ப முக்கியம். ஹேபிடேட் அப்படின்னா வளர இடம். ஹேபிட் அப்படின்னா ஹவு இட் க்ரோஸ். செடியா, மரமா, பேலஸா, அது ஹேபிட். ஹேபிட்னா ஹவு இட் க்ரோஸ். ஹேபிடேட் அப்படின்னா வேர் இட் க்ரோஸ், எங்க வளருது. சைஸ் அண்ட் பிக்மெண்ட்ஸ் பார்க்கலாம். So commonly called Theophysia நம்ம brown algae சொல்றோம். Found primarily in marine habitat. கடல் தண்ணியில தான் வாழும். Habitat தான் வளர்றேன். Show great variation in size and form. குட்டியா கண்ணுக்கு தெரியாத மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். காடு மாதிரி வளர்ந்து இருக்கும். அதான் சைஸ் அண்ட் ஃபார்ம்ல பயங்கரமான டிஃபரன்ஸ் இருக்கு. Range from simple branched filamentous form. So இந்த மாதிரி பிரான்ச்சோட filamentous ஃபார்மா இருக்கும். That is ectocarpus அப்படிங்கிறது எக்ஸாம்பிள். To profusely branched form represented by kelps, which may reach height of 100 meters.
ஒரு சின்ன கப்பலையே கவுத்துருமா. அந்த அளவுக்கு கடல்ல காடு மாதிரி இந்த கெல்ப்ஸ் வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்மெண்ட்ஸ் அண்ட் கலர் அப்படின்னு பார்க்கும்போது குளோரோஃபில் ஏ அண்ட் சி இருக்கும், கெரோட்டினாய்ட்ஸ் இருக்கும், ஜாந்தோஃபில் இருக்கும், ஃபியூகோசாந்தின் இருக்கும்னு ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுக்க. கெரோட்டினாய்ட், ஜாந்தோஃபில் இருக்கும், குளோரோஃபில் ஏ இருக்கும், சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. Color varies from olive green to various shades of brown color. Depends on the amount of xanthophyll pigment, that is fucoxanthin. அதோட அமௌண்ட்டை பொறுத்து இந்த ஷேட்ஸ் ஆஃப் ப்ரௌன் வந்து மாறும். ஜாஸ்தியா ஃபியூகோசாந்தின் அந்த xanthophyll pigment ஃபியூகோசாந்தின் அதிகமா இருந்ததுன்னா டார்க் ப்ரௌனா இருக்கும், கம்மியா இருந்தா லைட் ப்ரௌனா இருக்கும். ஓகே. ஸோ ஸ்டோர்டு ஃபுட் அண்ட் செல் வால் அப்படின்னு பார்க்கும்போது food stored as complex carbohydrates. Complex carbohydrates அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. கார்போஹைட்ரேட்ஸ்ல நமக்கு வந்து ஸ்ட்ரக்சரலி அது வந்து ரொம்ப பிரேக் டவுன் பண்றதுக்கு சிரமமா இருக்கும். அதுதான். ஸோ லேமினேரியன் ஸ்டார்ச் ஆர் மேனிடால் ஸ்டார்ச் தான். மேனிடால் இஸ் நாட் எ ஸ்டார்ச். லேமினேரியன் ஸ்டார்ச் அண்ட் மேனிடால் ஸ்டோர்டு ஃபுட் மெட்டீரியலா இருக்கும். ஸோ லேமினேரியன் ஸ்டார்ச் அண்ட் மேனிடால், டோன்ட் ஃபர்கெட். இது ஆர் இங்க வரக்கூடாது, அண்ட் மேனிடால். ஓகே. வெஜிடேட்டிவ் செல்ஸ் ஹேவ் எ செல்லுலோசிக் பார்ட். ஸோ வெஜிடேட்டிவ் செல்ஸ் அப்படிங்கிறது இப்போ வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர்னா growth பாடி, பிளான்ட் பாடியே வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர். இப்போ பிளான்ட்ஸ்க்கு ரூட், லீஃப், ஸ்டெம்னு சொல்றோம்ல, அதான் வெஜிடேட்டிவ். ஸோ வெஜிடேட்டிவ் செல்ஸ் ஹேவ் செல்லுலோசிக் பார்ட், யூஸ்வலி கவர்ட் அவுட்சைட் பை எ gelatinous coating of அல்ஜின். ஜெலாட்டினஸ்னா வழவழப்பா இருக்கிறது. சோ அல்ஜின் அதோட கோட்டிங் இருக்கும். அந்த அல்ஜினை தான் நம்ம எடுத்து என்ன யூஸ் பண்றோம், ஹைட்ரோகொல்லாய்டா யூஸ் பண்றோம். பிரவுன் ஆல்கேல அல்ஜின் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஓகே. சோ அந்த வளவளப்பு தன்மை தான் வழுக்கி விட்டுறது நம்மள. ஓகே. ஷீட்னா அதை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். பிரவுன் ஆல்கேல 3 பார்ட் இருக்கு. ஒரு ஆல்கே பிரவுன் ஆல்கே இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், இந்த மாதிரி வளர்ந்துருக்கும். இந்த மாதிரி வளர்ந்துருக்கும். ஏதாவது ஒரு பாறையிலயோ மண்ணிலையோ போய் ஒட்டிட்டு இருக்கும். இந்த கீழே ஒட்டிட்டு இருக்கு பாத்தீங்களா, இத ஹோல்டு ஃபாஸ்ட் அப்படிங்கும். இந்த ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர், ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்களா, இதுக்கு பேரு ஸ்டைப். லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இதுக்கு பேரு ஃப்ராண்ட். இந்த லீஃப்னு சொல்லக்கூடாது, இந்த ஸ்டெம்னு சொல்லக்கூடாது, இந்த ரூட்னு சொல்லக்கூடாது. ஹோல்ட் ஃபாஸ்ட், புடிச்சுக்கிட்டு இருக்கிறது. சப்ஸ்ட்ரேட் எங்க வளர்ந்தோ அது மேல, இந்த பாறை மேலேயோ கல்லு மேலேயோ அது மேல புடிச்சுக்கிட்டு இருக்கிறது ஸ்ட்ராங்கா. ஏன்னா இது கடல்ல வளர்ந்து அடிச்சுக்கிட்டு போயிடக்கூடாது. ஸோ புடிச்சுக்கிட்டு இருக்க ஹோல்ட் ஃபாஸ்ட், ஸ்ட்ராங்கா ஹோல்டு பண்ணிக்கணும். ஸ்டைப் ஒரு ஸ்மால் ஸ்டாக், ஒரு காம்பு மாதிரியான ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர், ஆனா ட்ரூ லீஃப் கிடையாது. ஸோ ஹோல்ட் ஃபாஸ்ட் அட்டாச்சஸ் பிளான்ட் பாடி டு தி சப்ஸ்ட்ரேட்டம். சப்ஸ்ட்ரேட்டம்ங்கிறது ராக், பாறையா இருக்கலாம், இல்ல கடலோட அடிப்பகுதியா இருக்கலாம். போய் அந்த சப்ஸ்ட்ரேட்டம் வளர்ற இடத்துல ஒட்டிட்டு இருக்கு. ஸ்டைப்புங்கிறது a stalk of plant body, ஒரு காம்பு மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். ஃப்ராண்ட் அப்படிங்கிறது லீஃப் லைக் போட்டோசிந்தட்டிக் ஆர்கன். லீஃப் லைக், ஏன் லீஃப் லைக்ங்கிறாங்க, லீஃப்னு சொல்ல வேண்டியதானே. லீஃப்ல சைலம் ஃப்ளோயம் இருக்கும், இதுல சைலம் ஃப்ளோயம் இருக்காது. வெயின்ஸ் இருக்கும் லீஃப்ல, இதுல வெயின்ஸ் இருக்காது. ஸோ லீஃப் மாதிரி ஒரு போட்டோசிந்தட்டிக் ஆர்கனா இருக்கு, அதனால அதை ஃப்ராண்ட் அப்படிங்கிறாங்க. இந்த 3 பார்ட் பிரவுன் ஆல்கேல இருக்கு. ஓகே. So protoplast contains, in addition to plastids, a centrally located vacuole and a nucleus. So protoplastல நமக்கு plastids அப்படிங்கிறது chloroplast, அதோட சேர்த்து vacuole, empty space உள்ள vacuole, பெரிய vacuole centralா இருக்கு, nucleus. Okay, next. Vegetative and asexual reproduction பொறுத்த வரைக்கும் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஃப்ராக்மெண்டேஷன் மூலமா நடக்கும். அதை தனியா கட் ஆகி போச்சு, இதுல ஒரு பீஸ் கட் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க, தனி ஃப்ராக்மெண்ட், குட்டி பீஸ் கட் ஆகி போச்சுன்னா தனியா ஆர்கேனிசமா வரும். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இன் மோஸ்ட் பிரவுன் ஆல்கே இஸ் பைஃபிளாஜெல்லேட் ஜூஸ்போர்ஸ். ஸோ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ங்கிறது 2 ஃபிளாஜெல் அதோட இருக்கக்கூடிய ஜூஸ்போர்ஸ். ஜூஸ்போர்ஸ் அப்படிங்கிறது பியர் ஷேப்ல இருக்கும், பியர்னா பேர் கேப்ல இருக்கும். 2 அன்ஈக்குவல், ஆக்சுவலி இது நடக்குது, அன்ஈக்குவல் லேட்ரலி அட்டாச்டு ஃபிளாஜெல்லா இருக்கும். This is very important. அன்ஈக்குவல்னா ஒன்னு லாங்கரா இருக்கும், இன்னொன்னு ஷார்ட்டரா இருக்கும். ஒன்னு இந்த மாதிரி அவுட் க்ளோத் மாதிரி இந்த மாதிரி வளர்ந்து, இன்னொன்னு நார்மலா இருக்கும். இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் லாங் அன்ஈக்குவல் 2 ஃபிளாஜெல்லா லேட்டரல் சைட்ல இருக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி ஜூஸ்போர்ஸ் இருக்கும். இதுல பிரவுன் ஆல்கே.
செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு ஐசோகேமஸ் அனைசோகேமஸ் மூகேமஸ் மூணுமே இருக்கு. யூனியன் ஆஃப் கேமிட்ஸ்க்கு வாட்டர் வேணும் ஆர் வித்தின் ஊகோனியம். ஊகோனியம்ங்கிறது அந்த பிளான்ட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். அதுக்குள்ள போய் மேல் கேமிட் ஃபியூஸ் ஆகும் ஃபீமேல் கேமிட்டோட. கேமிட்ஸ் ஆர் பைரிஃபார்ம். பைரிஃபார்ம்னா பியர் ஷேப். பியர் ஷேப்னா அந்த பேருக்கா மாதிரி இருக்கிறது. பியர் ஷேப்ல கேமிட்ஸ், மேல் கேமிட்ஸ் ஃபீமேல் கேமிட்ஸ் இருக்கும். டூ லேட்டரலி அட்டாச்டு ஃபிளாஜெல்லா இருக்கும். சைட்ல அட்டாச் ஆயிருக்கும் ஃபிளாஜெல்லா. எக்ஸாம்பிள்ஸ் எக்டோகார்பஸ், டிக்டியோட்டா, லேமினேரியா, சண்டாசம், ஃபியூக்கஸ். இதெல்லாம் நீங்க ஒரு சின்ன ஸ்டிக்கி நோட்ஸ்ல ஒட்டி அப்படி எழுதி ஒட்டி வச்சுக்கணும். ப்ரௌன் ஆகிய எக்ஸாம்பிள், கிரீன் ஆகிய எக்ஸாம்பிள், ரெட் ஆகிய எக்ஸாம்பிள். டெய்லி காலைல மூஞ்சில முடிக்கிறதே அந்த எக்ஸாம்பிள் மூஞ்சில தான் முடிக்கணும். அப்போ போட்டோகிராபிக் மெமரி மாதிரி ஆயிடும். எக்ஸாம்பிள நீங்க எந்த எக்ஸாம்பிள் கேட்டாலும் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சோ ரிவிஷன் இஸ் மஸ்ட். அந்த ரிவிஷன்ங்கிறது திருப்பி திருப்பி நம்ம பாக்குற இடத்துல எக்ஸாம்பிள்ஸ் ஒட்டிருப்பீங்க. ஒரு செவரை பிசிக்ஸ்க்கு வச்சுக்கல, ஒரு செவரை கெமிஸ்ட்ரி, ஒரு செவரு பாட்டனி, இன்னொரு செவரு சுவாமிக்ஸ். சோ நாலா பக்கம் சுத்தி பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ், ஃபார்முலா, எதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் அதை திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்திக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க ரவுட் லேர்னிங், அதை மனப்பாடம் பண்றது தப்புன்னு. கிடையவே கிடையாது. இப்போ ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரே இருக்கிறாரு அல்லது எம்எஸ் முடிச்ச ஒரு டாக்டரே இருக்காரு. எமர்ஜென்சி கேஸ், அவங்களுக்கு இந்த சிம்டம்லாம் இருக்கு. ஞாபகத்துல மனப்பாடமா இருந்தாதான் இந்த சிம்டம்க்குலாம் இந்த மருந்து கொடுத்தா ஒர்க் ஆகுப்பான்னு ஞாபகத்துல இருந்தா தானே சொல்ல முடியும். அந்த நேரத்துல போய் கால்குலேஷன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்ளிகேஷன் பண்ணி இந்த மருந்துல கொடுத்தா சொல்ல முடியும். சோ அந்த மனசுல மெமரி பவரும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரெட் ஆல்கேன், பிக்மெண்ட், ஹாபிடேட், ஸ்டோர்ட் ஃபுட் மெட்டீரியல் என்னன்னு இந்த ஸ்லைட்ல பார்க்கலாம். Rhodophysia நம்ம ரெட் ஆல்கேன் சொல்றோம் காமனா. Because of the predominant of the red pigment R-phycoerythrin in their body. So R-phycoerythrin pigment ஜாஸ்தியா இருக்கிறதுனால இதுக்கு ரெட் ஆல்கேன் பேர் வச்சாங்க. Mostly marine and warmer areas, கொஞ்சம் சூடா தண்ணி இருக்கும் கடல்லையே, அந்த ஏரியால தான் இது அதிகமா வரும். Occurs in well lighted region, நல்ல லைட் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்ல தான் இருக்கு. அண்ட் வாட்டரோட சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் மேல வரைக்கும் வந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். அண்ட் ஆல்சோ அட் கிரேட் டெப்த். ரெண்டுமே வாட்டரோட மேல் பகுதியிலும் இருக்கும், ரொம்ப ஆழமான பகுதியில ஓஷன் கிரேட் டெப்த் இன் ஓஷன்லயும் இருக்கும். வேர் ரிலேட்டிவ்லி லிட்டில் லைட் பெனிட்ரேட்ஸ். வாட்டரோட சர்ஃபேஸ்ல அதிகமான லைட் இருக்கும், அங்கேயே இருக்கும். கடலோட ஆழத்திலையும் இருக்கும், அங்க கொஞ்சம் லைட் தான் பாஸ் ஆகி ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பிளேஸ்லயுமே வாட்டர்ல ஓஷன்ல இருக்கும். யாரு டேட்டா Thallus organization மல்டி செல்லுலார் ஸ்ட்ரக்சரோட யூனிசெல்லுலார் கிடையாது, மல்டி செல்லுலார் செவரல் செல்ஸ் சேர்ந்து பாடி ஆர்கனைசேஷன். டேலை அப்படின்னா உங்களுக்கு தெரியும், தாலஸோட ப்ளூரல் தான் டேலை. சார் தாலஸ்னா என்ன? சிம்பிள். பிளான்ட் பாடி இஸ் நாட் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு ரூட், ஸ்டெம் அண்ட் லீஃப். ரூட் இருக்காது, ஸ்டெம் இருக்காது, லீஃப் இருக்காது. பார்த்தீங்கன்னா வளவளன்னு குழப்பம் கிடக்கும். ஜைலோப்ளோயம் இருக்காது, அப்படி இருந்தா அது தாலஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, பிலமெண்டஸா இருக்கே சார், கெல்ப்ஸ் காடு மாதிரி வளர்ந்துருக்கீன்னு சொல்றீங்க சார். ரூட் லைக், ஸ்டெம் லைக், லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர். ஆனா அதுல ஜைலோப்ளோயம் கிடையாது, அதனால அது தாலஸ். தாலஸ்னா ஸ்டெம், ரூட், லீஃப் கிடையாது, மறந்துடாதீங்க. Some of them have complex body organization. அப்படின்னா என்ன காம்ப்ளெக்ஸ் பாடி ஆர்கனைசேஷன்னா, there is no root but root like, root மாதிரி. xyloploium இருக்காது, root மாதிரி. stem like, there is no xyloploium. and leaf like structures இருக்கும், அதான் காம்ப்ளெக்ஸ் பாடி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. but there is no xyloploium. stored food material. food is stored as Floridian starch. ரெட் ஆல்கேல இருக்கிறது Floridian starch, brown algae இருக்கிறது Laminarian starch and mannitol. It is very similar to aminopectin and glycogen in structure. Need point of view ரொம்ப முக்கியம். ஏன்னா glycogen அப்படிங்கிறது animal starch. animal starch. So animalல கார்போஹைட்ரேட் எந்த ஃபார்ம்ல ஸ்டோர் ஆயிருக்கும்? லிவர்ல glycogen ஃபார்ம்ல, மறந்துடாதீங்க. So Floridian starch வந்து very similar to aminopectin and glycogen அப்படிங்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரக்சரலி, கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்.
rate algae reproduction and other members here. Vegetative reproduction எல்லாத்துலயுமே fragmentation தான். Non-motile spores very 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 important. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Non-motile என்ன ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஜூ ஸ்போர்ஸா இருக்காது, பிளாஜெல்லாவோட இருக்காது, பிளாஜெல்லா இல்லாம இருக்கும். Non-motile spores. Sexual reproduction வந்து non-motile gametes. Formation and fusion of gametes தான் sexual reproduction. Gametes இங்க பாருங்க எல்லா இடத்துலயும் non-motile மூவ் பண்ணாது. Sexual reproduction is oogamous only. இதுக்கு முன்னாடி ரெண்டுல என்ன பார்த்தோம்? ஐசோகேமஸ் இருக்கு, அனைசோகேமஸ் இருக்கு, oogamous இருக்குன்னு பார்த்தோம். ஆனா ரோடோஃபைசில oogamous only, accompanied by complex post-fertilization development. So post-fertilization development கிட்டத்தட்ட zygote form ஆனதுக்கு அப்புறம் fertilization என்ன? Formation of gamete, fusion of gamete, zygote வந்துருச்சு. அந்த zygote embryoவா டெவலப் ஆகி அந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் டெவலப்மெண்டல் ஸ்ட்ரக்சர் ஹையர் ஆர்கேனிசம் மாதிரி ரேட் ஆர்கேனிக். ஓகே, ஸோ காமன் எக்ஸாம்பிள் போகோ சொல்லுவோம். பாலிசிஃபோனியா, கிராசிலேரியா, போர்ஃபைரா, ஜெரிடியம் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஸோ ஜெரிடியம் அண்ட் கிராசிலேரியானா இங்க உங்களுக்கு அகார் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ரெட் ஆர்கேல இருந்து தான் அகார் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் divisions of algae and their main characters பார்க்கும்போது Chlorophysia green algae சொல்றீங்க, Phaeophysia brown algae சொல்றீங்க, Rhodophysia red algae சொல்றீங்க. Chlorophysia AB, Phaeophysia AC, Rhodophysia AB. Brown algae Fucoxanthin, red algae all phycoelectric. Okay. Stored by food material, Chlorophysia green algae starch, Phaeophysia maltitol and laminarian starch, red algae Floridian starch. Same part. Chlorophysia cellulose, Phaeophysia cellulose and algae, cellulose, pectin and polysulfate esters. Note பண்ணுங்க red algae very important table ல கொடுத்திருக்காங்க. Flagella number and position பார்க்கும்போது 2 to 8 equal ஆகும், epical ஆகும். Epicalனா மேல. இங்க 2 unequal lateral side ல இங்க flagellaவே கிடையாது. மூவ்மெண்ட் மொட்டைல் பாடியே இல்லாத ஃபிளாஜெல்லாவே இல்லாத ஆல்கே எதுன்னு கேட்டா பியோஃபைசி, அதுக்கு அடுத்து சைலோஃபைசி. இங்க நமக்கு பியோஃபைசி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேபிடேட் எல்லாரும் எல்லா வாட்டிலையும் இருப்பாங்க, பட் என்ன இதை ஞாபகம் வச்சுக்கணும்? பிராக்கிஷ் வாட்டர்னா கடல் கிட்ட இருக்கக்கூடிய பேக் வாட்டர் தண்ணி, கடலை ஒட்டி இருக்கக்கூடிய தண்ணி தான். ஃப்ரெஷ் வாட்டர்ல ரேரா இருக்கிறது யாரு? பியோஃபைசி. ஃப்ரெஷ் வாட்டர்ல சம் ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கிறது யாரு? ரோடோஃபைசி. இந்த ரேர் அண்ட் சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ ஃபிளாஜெல்லா கிரீன்ல 2 to 8 ஈக்குவலா இருக்கும், எபிக்கலா இருக்கும். பிரவுன் ஆல்கேல 2 அன்ஈக்குவல் லேட்டரல் சைட்ல இருக்கும். ரெட் ஆல்கேல ஃபிளாஜெல்லாவே கிடையாது. ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல் Chlorophysia ஸ்டார்ச், Phaeophysia maltitol and laminarian, Rhodophysia Floridian starch. இது ரொம்ப முக்கிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ரேபிட் ஒன் லைனர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா பாத்துங்க. ஃபைவ் கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் கொடுத்தது 1969. பிளான்டைன்ல இருந்து யாரெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க பிளான்ட் கிங்டம்ல இருந்து? ஃபங்கை தனி கிங்டமா போயிடுச்சு, மோனிடா ப்ரோட்டிஸ்டாவை தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டாங்க, பிளான்டைன் வந்து எடுத்துட்டாங்க. ப்ளூ கிரீன் ஆல்கேங்கிறது ஆக்சுவலி சயனோபாக்டீரியா, மோனிடாவை சேர்ந்தது. ஆர்டிபிஷியல் சிஸ்டத்தை கொடுத்தது லினேயஸ், நேச்சுரல் சிஸ்டத்தை கொடுத்தது பென்தமன் குல்கர். பிரசன்ட் டே அக்செப்டட் சிஸ்டம் பைலோஜெனடிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் எவல்யூஷனை பேஸ் பண்றது. டாக்ஸானமி கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்றாங்கன்னா அது நியூமெரிக்கல் டாக்ஸானமி. டாக்ஸானமினா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பிளான்ஸ், அவ்வளவுதான், கிளாசிபிகேஷன் ஆஃப் பிளான்ஸ். குரோமோசோம் நம்பர் அண்ட் பிஹேவியர் அதை யூஸ் பண்ணா சைட்டோ டாக்ஸானமி. கெமிக்கல் கான்ஸ்டிடியூயன்ஸை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணா கீமோ டாக்ஸானமி. ஸோ ஆல்கே ஃபங்கை அசோசியேஷன் இருக்கிறது லைக்கன்ஸ். ஆல்கேயான் அனிமல் அப்படின்னா ஸ்லாத் பியருக்கு முதுகுல வளர்ந்து கிடப்போம். ஐசோகேமிக் எக்ஸாம்பிள் லோத்ரிக்ஸ் அண்ட் ஸ்பைரோகேரா. Anisogamic example Eurorina, oogamic example Malbox and Fucus. Protein rich food supplement of floral use ஆகுது. நீட்ல previous year question don't forget. Other source Delidium and Gracilaria இது ஒரு ரெண்டுமே ரெட் ஆல்கே நோட் பண்ணிட்டீங்க. ரோடோஃபைசி tallest brown algae helps 100 மீட்டர் வரைக்கும் வளரும். இந்த மாதிரி ஒன்லைன் எல்லாம் வச்சு பார்த்தா இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ ஏபி ஏசி ஏடி, ஏபி குளோரோஃபைசி, ஏசி பியோஃபைசி, ஏடி நமக்கு வந்து ரோடோஃபைசி, பிசின்னு ஞாபகம் வச்சுங்க. அந்த குளோரோஃபைசி, பியோஃபைசி, ரோடோஃபைசி ஆர்டர். ஓகே,
ஈக்குவல் அன்ஈக்குவல் ஆப்சென்ட் தெரியும். ஈக்குவல் குளோரோஃபைசின் எதுங்க? எபிக்கல் ஈக்குவல் ஃபிளாஜெல்லா. லேட்ரல் அன்ஈக்குவல் ஃபிளாஜெல்லா பியோஃபைசின். ஃபிளாஜெல்லாவே கிடையாது, ரோடோஃபைசின். எஸ் எம்எல் எஃப் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் ஸ்டார்ச், எம்எல் மேக்னெட்டாம் லேமினேரியன் பியோஃபைசின். ஃப்ளோரினியம் ஸ்டார்ச் ரெட்டா இருக்கு. சோ ஐசோகேமஸ் சேமா இருப்பாங்க, ரெண்டு கேமெட், அதான் ஐசோகேமஸ். அனைசோகேமஸ் அன்இக்குவல் சைஸ்ல இருப்பாங்க. ஊகேமஸ் எக் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. டோன்ட் ஃபர்கெட், பிக் ஸ்டாட்டிக் எக் இருந்தா அது வந்து ஊகேமஸ். சோ இப்போ நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் அண்ட் 3.1 ஆல்கேவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டியூஸ்டே நெக்ஸ்ட் கிளாஸ்ல, நாளைக்கு கிளாஸ்ல டியூஸ்டேல பிரயோஃபைட்ஸ் அண்ட் எண்டோஃபைட்ஸ் பார்க்க போறோம். கமிங் டியூஸ்டே, ஓகேங்களா? சோ இன்னைக்கு நடக்கிறதுல உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஸ்லைட்ஸையே நோட்ஸா ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஷியோர்ப்பா ஷியோர்ப்பா. நான் ஸ்லைட்ஸை உங்களுக்கு பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி ஷேர் பண்றேன். கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஷியோர். ஓகே, நம்ம டியூஸ்டே கிளாஸ்ல சந்திப்போமா? இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. டவுட் இல்லைன்னா நோ சார்னு சொல்லிடுங்க. நம்ம டியூஸ்டே கிளாஸ்ல மீட் பண்ணலாம். டியூஸ்டே கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது பிரயோஃபைட்ஸ் அண்ட் டெட்ரோஃபைட்ஸ். ஆல் கிளியரா? கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஓகே ஓகே. ஸோ நம்ம டியூஸ்டே பிரயோஃபைட்ஸ் டெட்ரோஃபைட்ஸோட மீட் பண்றோம். அண்ட் இந்த பிடிஎஃப் சாரி இந்த பிபிடி போட்டு ப்ரெசென்ட் பண்றேன்ல, இதோட பிடிஎஃப் நீங்க படிக்கிறதுக்கு வசதியா உங்களுக்கு ஷேர் பண்ண. யூ கேன் டவுன்லோட் இட் அண்ட் யூ கேன் யூஸ் இட். இதுல என்ன ப்ராப்ளம்னா, இதை பிரிண்ட் எடுக்க முடியாது உங்களால. ஏன் அப்படின்னா பாருங்க, ஃபுல்லா ப்ளூ கலர்ல இருக்கு. இந்த ப்ளூ கலர்ல பிரிண்ட் எடுத்தீங்கன்னா கருப்பு கலர்ல வரும், அல்லது இங்கு ஜாஸ்தி ஆகும். பட் இதுல வந்து நீங்க நோட்ஸ் எழுதுங்க. இந்த நோட்ஸ் அப்படியே எழுதுங்க. ஸோ தட் ஒரு தடவை எழுதுறது 10 தடவை படிச்சதுக்கு சமமாகும். அப்படி எழுதி நோட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு நோட் ஷேர் பண்றேன். இன்னும் நான் செகண்ட் சாப்டருக்கு நோட்ஸ் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. நான் ஷேர் பண்ற நோட்ஸ் பிடிஎஃப் வந்து பிரிண்டபிள் ஃபார்ம்ல ஒயிட் பேக்ரவுண்டோட இருக்கும். இது மட்டும் உங்களுக்கு இந்த பிபிடி மட்டும் பிரிண்ட் போட முடியாது, பட் நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே. விச் டேஸ் வி ஹேவ் கிளாஸ் அப்படின்னா, நான் இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறேன்னா அடுத்து டியூஸ்டே, டியூஸ்டேக்கு அப்புறம் தேர்ஸ்டே, தேர்ஸ்டேக்கு அப்புறம் ஆல்டர்னேட் டேஸ்ல கிளாஸ் இருக்கும். ஆல்டர்னேட் டேஸ்ல கிளாஸ் இருக்கும். ஓகேங்களா? அதே போல முடிஞ்ச அளவுக்கு முதல் நாளே உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணிடுறேன். எப்ப கிளாஸ் நடந்தாலும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும், மெசேஜ் வந்துடும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. உங்க போனுக்கு மெசேஜ் வந்துடும். தேங்க்யூ.